ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3D மாடல். இதில் வந்து 4 சைடட் ட்ரையாங்கிள். இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து என்னென்னா, இது மாதிரி ஒரு பேட்டர்ன், கலர் கார்ட்போர்ட், க்ளூ, சிசர், ஸ்கெட்ச், ஸ்கேல் 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிருக்கோம். சிமிலர்லி எல்லா ட்ரையாங்கிளுமே 6 சென்டிமீட்டர்ஸ்க்குரிய ஷேப்பில் தான் வரையணும். இப்போ இதை விட நீங்கள் பெரிய சைஸ் பண்ணால் இப்போ எல்லா சைடுமே இப்போ 8 சென்டிமீட்டர்னால் 8 சென்டிமீட்டர், நான் இதை 8 சென்டிமீட்டர். இந்த மேலே உள்ள ட்ரையாங்கிளோட சைஸ் மட்டும் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஸ் ட்ரையாங்கிள், இந்த சென்டர் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். சென்டர் பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு 5 சென்டிமீட்டர் ட்ரையாங்கிள். இப்போ எனக்கு வந்து இந்த மேலே வரப்போகிற கோன் வந்து 6 சென்டிமீட்டர் ஆர் 8 சென்டிமீட்டர் வேணும்னா அதை உங்களோட காம்பஸில் ஸ்கேல்லேருந்து அளந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சைட் பாயிண்ட், இந்த டாட்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த லைனுக்கு நம்ம ட்ரையாங்கிள் வரைய போகிறோன்னா 8 சென்டிமீட்டர் லென்த் வேணும்னா இந்த பாயிண்ட்லேருந்து வச்சு ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த சைட்லேருந்து வச்சு ஒரு ஆர்க் மார்க் பண்ணிட்டு இதே மாதிரி போட்டுட்டு இந்த பாயிண்ட், அந்த ஆர்க் க்ராஸ் பண்ணுற பாயிண்ட்டை எடுத்து அதில் வந்து இந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா 3 இந்த ட்ரையாங்கிளோட பிரமிட் ஷேப்லேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே நீட்டிட்டு வரும் இந்த ட்ரையாங்கிள். ஸோ இந்த இதில் என்ன பண்ணுறீங்க, இந்த சைடு ஒட்டுறதுக்குரிய இடம் அதையும் இந்த இப்போ நான் போட்டிருக்க ட்ரையாங்கிள் வந்து இது 5 சென்டிமீட்டர், இது இந்த சைட் 8 சென்டிமீட்டர். நான் இப்போ வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்க பேட்டர்னை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த கார்ட்போர்ட் பின்னாடி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம அதை கார்ட்போர்டில் அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வரைஞ்சிருக்க லைன்ஸில் எல்லாத்தையும் நம்ம ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்ட் பண்ணுறது உள்ளே பக்கம் ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஸ்கேலை வச்சு அந்த லைன்ஸ்லையா இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணி விடணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கவும். ஃபோல்ட் பண்ணது ஈஸியாக அவங்களால இந்த லைன்ஸில் பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதை பெண்ட் பண்ணி இந்த பிளாக் லைன்ஸ் போட்டிருக்க இடத்துலலாம் கம் அப்ளை பண்ணி இதை ஒட்ட வேண்டியது. கம் அப்ளை பண்ண வேண்டியது நல்ல சைடில் கம் அப்ளை பண்ணணும்.
3D ட்ரையாங்கிள் ரெடி ஆயிடுச்சு.